மீனம். மீனராசிக்காரர்களுக்கு நான் கடந்த சில மாதங்களாக வேறுபட்ட விதத்தில் பலன் சொல்லிட்டு வரேன். இந்த மாதம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற 6, 8 கூடியவர்கள் 6ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 6, 8 கூடிய சூரியனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்திலேயே 15ஆம் தேதிக்கு பிறகு சேர்றாங்க. இது நல்லதில்லை. ஒரு அமைப்பு செலவுகள் வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை சொல்ல மாட்டேன் இந்த மாதம். என்ன ஒன்று, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் 9 கூடியவரும் 10 கூடியவரும் 3ஆம் இடத்தில் சேர்ந்து அங்கே 9, 10ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பில் எது வந்தாலும் சமாளிச்சுக்கக்கூடிய வரும். கஷ்டம் வரும், ஆனால் சமாளிச்சுக்குவீங்க. அவ்வளோதான். கஷ்டம் வரும், ஆனால் சமாளிச்சுக்குவீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள்னு சொல்லிட மாட்டேன். ஆகவே நிறைவாக ஒரு நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மை இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மறுபடியும் சொல்ற மாதிரி இப்போது கும்பராசிக்காரர்கள் பட்டுக்கொண்டிருக்கின்ற ஜென்மச்சனி அவஸ்தைகளை அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மார்ச் மாதத்திற்கு பிறகு மீனராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இப்போது கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, மாமானோடு சேர்ந்து மச்சானோடு சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிப்போம், அந்த ஹோட்டல் ஆரம்பிப்போம், இந்த ஹோட்டல் ஆரம்பிப்போம், அந்த கடை ஆரம்பிப்போம், அந்த தொழில் ஆரம்பிப்போம், ஃப்ரெண்டோடு சேர்ந்து அதை பண்ணுவோம். நான் 1 லட்ச ரூபா போடுறேன், நீ 50,000 போடு. நான் 10 லட்சம் கொண்டு வரேன், நீ 5 லட்சம் கொண்டு வா. அல்லது நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன். ஊதி திங்கலாம். இந்த மாதிரியான இழுத்து விடுகின்ற ஒரு தூண்டில் போடுகின்ற வேலை அமைப்போல் இந்த மாதத்திலிருந்தே போன மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சுட்டு இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. பணத்தை கையில் இருக்க முடியாது. ரொம்ப நாள் சேமித்து வைத்திருக்கின்ற ஒரு பணம், பொருள் போன்றவைகள், கற்பு போன்றவைகள் ரொம்ப நாளாக வைத்திருக்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பட்டுன்னு போட்டு உடைக்கிறேன் நான் ஆள்னா. என் பலன் மீனராசிக்காரங்களுக்கு இப்ப தெரியாது. அடுத்து எப்படி கும்பத்தையும் மகரத்தையும் அந்ததுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், அப்ப தெரியாம அவஸ்தப்படும் போது தான் தெரியுதோ, அதே மாதிரி தான் மீனராசிக்காரங்களுக்கு அடுத்த வருஷ பலனை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். கற்பில் கவனமாக இருங்கள். நிரம்ப நாள் சேர்த்து வைத்த ஒழுக்கம் கெடும். நிரம்ப நாள் சேர்த்து வைத்த பணம் கெடும். இந்த மாசத்துல இருந்தே கெடும். போன மாசத்துல இருந்தே இது ஆரம்பிச்சிருச்சு. நிரம்ப நாள் சேர்த்து வைத்திருந்த நற்பெயர் கெடும், மனம் கெடும், உடல் கெடும். இது எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு 30, 35 வயசுல இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கணும்னா இப்பவே ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆவார், இப்பவே ஒருத்தர் தோழி ஆவார், இப்பவே ஒருத்தர் தோழர் ஆவார். இப்போதே உறவுகளுக்குள்ள ஏதாவது ஒன்று வரும், அது வரும், இது வரும், ஏதாவது ஒன்று. இப்பவே அந்த அடுத்த வருஷம் நம்ம இப்படி இருக்கக்கூடியதற்கான சுற்றுப்புற சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நடக்கும். ஆகவே மீனராசிக்காரர்கள் எதிலும் கண்ணும் கருத்துமாக இருங்கள். இளைய பருவத்தினர் எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாகக்கூடாத ஒரு தன்மை கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு வேண்டும். 50, 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பலன்கள் நடக்காது. அவர்களுக்கு சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள் நடக்கும். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், குடும்பத்தில் அனைவரையும் நல்ல விதமாக வைத்துக் கொள்ள முடியும். இளைஞர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எச்சரிக்கை கலந்த உணர்வோடு இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம்.